வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நெகட்டிவ்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் கடைசியாக பாசிட்டிவ் 100 பாயிண்ட்ஸ்க்கு பக்கமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஆல் டைம் லோவை ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ண ரிலையன்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. மாருதி சுசுகியும் வந்து ஒரு சில நியூஸால் வந்து 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அதில் இன்னும் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ டேட் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பேடிஎம் வந்து அக்வயர் பண்ண போகிற டீல் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி டினை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவான ரேட்டில் தான் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த மாருதி சுசுகி, ரிலையன்ஸ், HDFC பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த ஸ்டாக்ல இப்பயும் வந்து எது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, இதோட லெவல்ஸ் என்னவா இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் நேற்று இது வரைக்கும் இல்லாத ஒரு புது நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணுச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10,703 ரூபாயிலிருந்து 11,050 ரூபா வரைக்கும் போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணிட்டு 11,027 ரூபா என்ற ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. நியர்லி 2% மேலே வந்து ஹையில் தான் முடிஞ்சிச்சு. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து இவங்க எலக்ட்ரிக் வண்டிகளை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு சில வண்டி மட்டுமே வந்து எலக்ட்ரிக் வண்டி விடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பியூர் எலக்ட்ரிக்கல் இல்லாமல் ஹைபிரிட் மாடலில் வந்து நிறைய வண்டி வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுனால அந்த நியூஸ் மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. அதனால வந்து மார்க்கெட்டில் மாருதி சுசுகி வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் பண்ணுச்சு. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் 4 வீலரில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்த மாதிரி ஹைபிரிட் மாடல் காசை அவங்க நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இவங்களும் வந்து ஒரு நல்ல ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய ஒரு ஸ்பேஸை வந்து இவங்க அக்வயர் பண்ண முடியும். அதனால வந்து மார்க்கெட் லீடராக கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கண்டினியூஸாக வந்து நிறைய பாசிட்டிவான நியூஸ் தான். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ஆகட்டும், இவங்க ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டவுன் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2,915 ரூபாயிலிருந்து 2,967 ரூபா வரைக்கும் போயிட்டு ஃபைனலாக வந்து 2,962 ரூபான்ற ரேஞ்சில் முடிஞ்சு 1% பக்கமாக நல்ல ஹைக்கை கொடுத்துச்சு. மார்க்கெட்டில் இன்னைக்கு ஆல் டைம் ஹை போனப்போ ரிலையன்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு மைல் ஸ்டோன், அதாவது 20 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியாக மாறிச்சு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 2005 1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சு. 2017 பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh crore இருக்கிற மார்க்கெட் கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 lakh மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியாக மாறி இருக்கு. ஸோ ரிலையன்ஸோட வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப அபரிவிதமாக தான் இருக்கு. இதில் நிறைய பிஸ்னஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ஆகட்டும், ஜியோ, இது எல்லாமே டெலிகாம் பிஸ்னஸ் எல்லாம் வந்து டிமெர்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் பண்ணாங்க. அதுலேயும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சி. அதே மாதிரி இந்த பெரிய கம்பெனியாக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் இந்த டிமெர்ஜர் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஹை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் இல்லை. மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபாலோ பார்க்கும். இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து 1,300 ரூபாய்ன்ற ரேஞ்சுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஃபாலோ பார்த்து டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1,363 ரூபாயிலிருந்து 1,391 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து 1,384 ரூபா. ஸோ இது வரைக்கும் இல்லாத 52 வீக் லோவை வந்து இந்த ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மாருதி சுசுகி, ரிலையன்ஸும் இது வரைக்கும் இல்லாத 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணிச்சு. HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத லோவை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மெர்ஜர் ப்ராசஸ், அதாவது HDFC லிமிடெட், HDFC பேங்க், அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 quarters 3 quarter ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து இது வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகாமல் இருக்குது. இன்னும் 1 or 2 quarters வந்து இதே மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஃபெட் ரிசர்வ் இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறப்ப இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு அருமையான ஸ்டாக். இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் எல்லாரும் பை பண்ணுற ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது வந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன் தான். கார்பரேட் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து யார் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறத வந்து நம்ம சென்சர் சொல்கிறோம். இதில் வந்து ஷேர் ஹோல்டர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டில் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுறதாகவும் இந்த ரைட்ஸ் இஷ்யூ அமையும்.
ரைட்ஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க்ல ஆல்ரெடி இது வரைக்கும் 2 டைம் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ரைட்ஸ் இஷ்யூல ஆஃபர் பண்ணாங்க. பிரீமியம்னு பாத்தீங்க அப்படின்னா 13 rupees 30 rupees அந்த ரேஞ்சில் வந்து இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரீமியம்ல தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போற ரேஷியோ என்னன்னு தெரியல. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து பேடிஎம் வந்து அக்வயர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த நியூஸ் எப்ப மார்க்கெட்ல வந்துச்சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 295 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 1 or 2 டேஸ்லயே வந்து அதை வந்து இல்ல நாங்க இந்த மாதிரி எந்த ஐடியா இல்லைன்ற மாதிரி 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷன்லாம் பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து சாலிடா வந்து ஸ்டேபிளா ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் வந்து புது மைல்ஸ்டோனை கிரியேட் பண்றதும் சரி, இவங்களுக்கு பிசினஸ் மாடலுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கொடுக்கறது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 to 10 years வெயிட் பண்ற அப்படி இருந்தா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டெஃபினட்டா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இவங்க வந்து கிளியராவே சொல்லிட்டாங்க, பேடிஎம் பிசினஸ் வந்து நாங்க எதையுமே வந்து அக்வயர் பண்ண போறது இல்லை அப்படின்ற அந்த டீல் வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்த ப்ராப்ளம்னு பார்த்தா இவங்களோட பிசினஸ் மாடல் எது கிளியரா இல்லாம இருந்துச்சு. ரிலையன்ஸ் குரூப் ஒண்ணுதான் இவங்களுக்கு ரெகுலரான இன்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதர் பிசினஸ் மாடல் எல்லாம் தெரியாம இருந்துச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சால்வ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இவங்க வந்து பிளாக் ராக்கோட ஒரு டைப் போட்டு ஒரு ஏஎம்சி கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. அது மூலமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்ல வர போறாங்க. இன்சூரன்ஸ், ஈக்விட்டி புரோக்கர், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்ஸ், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அதர் சோர்சஸ்ல இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து இன்னும் ஹை ரேட்ல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பெரிய நான் பேங்கிங் பினான்ஸா இருக்கிறது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனல்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து என்னென்ன லெவல்ல வாங்கலாம், ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து அதோட டார்கெட் பிரைஸ் எவ்வளவுங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணா நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு இப்ப எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து இது எல்லாமே நம்ம பை பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நான் பிஏ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். ரைட்ஸ் இஷ்யூ வரட்டும், அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 52 வீக் ஹை 40 இருக்குது. கிட்டத்தட்ட நியர்லி 40க்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து புக் வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. 1.04 இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன ரேஷியோவில் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பிரைஸ் என்ன ரேஞ்சில் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. உடனே இமீடியட்டா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹைக்கு கொடுக்க போதில்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இதுல நியூட்ரலா ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி எஸ்ஐபி மோட்லயோ இல்ல ஏதாச்சும் இன்னும் நல்லா ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மாருதி சுசுகி, ரிலையன்ஸை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அட்ராக்டிவான பிரைஸ்ல பை பண்ணலாம்னு சொன்னோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரேட்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 to 5 years நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா நீங்க ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல நீங்க இமீடியட்டா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீஸையும் ரிலையன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. ரெண்டுமே நல்ல லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். மாருதி சுசுகி கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூக்கோசர வெயிட் பண்ணுங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டாக்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க எஸ்ஐபி மூலயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா லம்சம் மூலயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.